நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 107 சங்கீதம் 30 வசனம். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். ஒரு அமைதலுக்கு முன்பாக அமைதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். இதற்கு முன்புள்ள 23 வசனத்தில் கப்பல் பிரயாணம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கப்பல் பிரயாணம் என்பது அவ்வளவு எளிதல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் தான் விசுவாச கப்பல் என்கிறார். சுத்த மனசாட்சி விசுவாசம் இருக்கும்போது கப்பல் சேதமடையாமல் கீழ்ப்பூசி பாதுகாக்கப்படுகிறது. நல் மனசாட்சி கெட்டதும் கப்பல் அதாவது விசுவாசம் சேதம் அடைகிறது. நம்மை சுற்றிலும் உலகம் என்கிற தண்ணீர் போன்றதான சோதனை நடுவே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். கப்பலுக்குள் உலகம் என்ற தண்ணீர் புகுந்து விட்டால் கப்பல் சேதமடைகிறது. கடல் தண்ணீர் கப்பலுக்குள் புகாமல் இருக்க கப்பலை நாம் பாதுகாக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 35 வசனத்தில் அக்கறைக்கு கப்பலில் போகிறார்கள். போகும்போது சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாய் அலைகள் மோதுகிறது. கடைசியாக இயேசு கடலை அதட்டுகிறார். அமைதல் உண்டாயிற்று. ஆம், அவர் கட்டளையிட பெருங்காற்று உண்டாகிறது மற்றும் அவர் அதே காற்றை அதட்டியவுடன் அமைதலும் உண்டாகிறது என்று 107 சங்கீதம் 25-30 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். இது போன்ற கடல் கொந்தளிப்பு, பெருங்காற்று வீசும் சோதனைகள் உங்களுக்கும் ஏற்படலாம். நீங்கள் தேவ பிள்ளையாக இருப்பதனால் அவர் உங்களை கைவிட மாட்டார். நமது உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே கடலில் ஏற்பட்ட பெருங்காற்று அமைதல் உண்டாயிற்று என்பதையே நாம் விசுவாசிக்க வேண்டும். யோபு 38 அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் யோபுவுக்கு பெருங்காற்றிலிருந்து உத்தரவிடுகிறார். இந்த யோபு தனது விசுவாச கப்பலை சேதமடையாமல் பாதுகாக்கிறார். இறுதியாக யோபு பெரிய ஆசீர்வாதமும் பெற்றுவிடுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பெருங்காற்று போன்ற சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், வியாதிகள் கூட வரலாம். பயம் என்பது நமக்கு எந்த விதத்திலும் நம்மை நெருங்க விடாமல் தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உங்கள் வாயிலே அறிக்கை செய்து விட்டு நாம் ஜெயம் பெறுவோமாக. அப்பொழுது மட்டுமே ஒரு மிகப்பெரிய அமைதல், சந்தோஷம் உண்டாகிறது. ஆமேன். God bless you.